வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சீசன் வந்திருக்கு. ஸோ நான் ஒட்டு மாங்காயில் ஊறுகாய் போட போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1-2 நாளைக்கு சேவ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு பிளேட்டில். சாம்பார் மசாலா 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு ஜீரகம் போடுறேங்க. நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் சோம்பும் போடுவாங்க. அது இல்லாமல் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் சேர்ப்பாங்க. நான் வெறும் கடுகு ஜீரகம் மட்டும் போட்டுட்டு இந்த கேஸை வந்து முதல்ல ஆஃப் பண்ணிடணுங்க. அந்த இருக்கிற சூட்லேயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருங்காயம் போட்டுட்டு இந்த நறுக்கி வச்சிருக்கிற எல்லா மாங்காய் துண்டையும் அதில் போட்டுடணுங்க. இது போட்டதுக்கப்புறம் மேலே வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த 2 ஸ்பூன் சாம்பார் மசாலா இதில் போட்டு உப்பும் வந்து இதில் கலந்துக்கிறேங்க. கலக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றா சீராக இந்த இருக்கிற சூட்லேயே இது கலந்துட்டாலே போதுங்க. இது வந்து நீங்கள் தாராளமாக கண்ணாடி ஜாரியில் போட்டு 2 நாள் சேவ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கூழோட, கஞ்சியோட, அடையோட, அப்புறம் வந்து தயிர் சாதம் முக்கியமாக எல்லாருக்குமே தெரியும், ரொட்டியோட எல்லாத்துலேயும் சாப்பிட்லாங்க. இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தயிர் சாதம், மாங்காய் பிக்கல்ஸ் ரெடி. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.